ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றதோட யூசேஜ் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பட் ஸ்டில் உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்பில்ட் ஃபங்க்ஷனான எனுமரேட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு குட்டி குட்டி ப்ரோக்ராம் ஹெல்ப்போட இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எனுமரேட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். இதோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஐட்ரேட்டபிள் வச்சு ஐட்ரேட் பண்ணுறப்ப அது கூட ஒரு இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஐட்ரேட் பண்ணுறப்ப அதோட இண்டெக்ஸும் எனக்கு வேணும், ஸோ அது கூட நான் பேரலாக ஒரு இண்டெக்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எனுமரேட் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா ஒரு டப்புலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இண்டெக்ஸ் இருக்கும் அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எனுமரேட் ஃபங்க்ஷன். ஸோ இதோட ப்ராப்பர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, த எனுமரேட் ஃபங்க்ஷன் இன் Python is a built-in function that adds a counter to a iterable and returns it as an iterable object. ஓகே, ஸோ இந்த ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட்குள்ளே தான் ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கவுண்டர், அதாவது அந்த இண்டெக்ஸ் எலமெண்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்ரேட் பண்ணுற அந்த எலமெண்ட்டோட வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா enumerate, iterable and start. ஸோ ஸ்டார்ட் வந்து நீங்கள் வந்து ஜீரோலேருந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஜீரோ கொடுக்கலாம். இல்லை என்னோடய கவுண்டர் வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இல்லை 100, 20 இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனுமரேட், ஐட்ரேட்டபிள், ஸ்டார்ட். ஓகே, ஸோ ஐட்ரேட்டபிளில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னா அது லிஸ்ட்டாக இருக்கலாம், டியூப்பிளாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்ட்ன்றது நீங்கள் கொடுக்க போகிற, நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ அதுதான் வந்து எனுமரேட்டோட சின்டாக்ஸ். ஸோ இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. ஸோ இதோட யூசேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா டீபக்கிங் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டீபக்கிங் பண்ணுறது அப்படின்ற சென்ஸ் ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட எனுமரேட் ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் டீபக்கிங். ஓகே, ஸோ டீபக்கிங்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு நம்பர் லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 4 எலமெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய நம்பர் லிஸ்ட் இருக்குது. அந்த நம்பர் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. பட் சடனாக ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த எலமெண்ட்டால் அந்த எரர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் டீபக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த இண்டெக்ஸோட நீங்கள் ஒரு லூப் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஐட்ரேட்டர் ஃபங்க்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்களா நம்மளோட டிஃபால்ட் ஃபார் லூப் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் 2 வேரியபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ எப்போவுமே நம்ம 1 தான் கொடுப்போம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 2 கொடுத்துருக்கேன். 1 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் இங்கே வந்து நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஸோ சாரி, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். இங்கே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த இடத்துல இதுக்கு இண்டெக்ஸ்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் அண்ட் இங்கே வந்து நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற இன் அண்ட் எனுமரேட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இதோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் வந்து 0வாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் வந்து 10ன்னு ஆகுது. ஸோ அதே மாதிரி 1, அதுக்கப்புறம் 20. ஓகே, ஸோ இதோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஓகே, நான் இது எப்படி ஐட்ரேட் ஆகி இது அவுட்புட் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கண்டிஷன் வந்து இந்த நம்பரில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பைத்தான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா ஃபார் பார்த்தோன்னா அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம ஏதோ ஒரு லூப் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அது பார்க்கும் இந்த இடத்துல 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து புரிஞ்சுக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நமக்கு 2 வேல்யூஸ் வருது அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். ஓகே, ஸோ இன் அப்படின்றது வந்து நம்மளோட இந்த
ஐட்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஃபங்க்ஷன் அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே போய் பார்க்குறதுக்காகவும் இந்த இன் கீவேர்டு வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனுமரேட் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அண்ட் அதுக்குள்ளே நம்மளோட இந்த நம்பர் லிஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு பைத்தான் உள்ளே போய் பார்க்குறப்ப எனுமரேட் ஆஃபில் இந்த இண்டெக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு இருக்கும். அண்ட் நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நமக்கு ப்ராசஸிங் அப்படின்னு வந்துட்டு இந்த வேல்யூ இண்டெக்ஸோட வேல்யூ இங்கேயும் அண்ட் நம்பரோட வேல்யூ இங்கேயும் பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ செகண்ட் டைம் லூப் ரன் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அது +1 ஆயிருக்கும். ஓகே, ஸோ அது பக்கத்தில் நம்பரோட வேல்யூ ஈக்குவல் டு 20ன்னு ஆயிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தேர்ட் டைம் ரன் ஆகுறப்ப இண்டெக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கும் அண்ட் நம்பரோட வேல்யூ 30 இருக்கும். தென் அகெயின் ஃபைனலாக ரன் பண்ணுறப்ப இண்டெக்ஸோட வேல்யூ 3 இருக்கும் அண்ட் எலமெண்ட்டோட வேல்யூ, அதாவது நம்மளோட நம்பரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் திரும்ப இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராசஸிங், ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நமக்கு 0 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 1ல் வந்து 20 வேல்யூ இருக்குது, இண்டெக்ஸ் 3ல் 30 இருக்குது அண்ட் ஸோ இண்டெக்ஸ் 2ல் வந்து 30 அண்ட் இண்டெக்ஸ் 3ல் வந்து 40 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து 1ன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடாது, எனக்கு வந்து அது 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகே, 10 கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 10. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து 10, அதுக்கப்புறம் 10 + 1 11, 12, 13 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதுதான் வந்து டீபக்கிங்கில் இது எந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பெரிய சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் ரன் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு எலமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எரர் வருது அப்படின்னா அது எந்த எலமெண்ட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ப்ராசஸிங். ஸோ டேட்டா ப்ராசஸிங் சொல்லலாம், இல்லை டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டேட்டா ப்ராசஸிங்க்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ டேட்டா ப்ராசஸிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு லிஸ்ட் டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட இருக்க இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையுமே நான் வந்து 2 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை வந்து நான் வந்து மேனிப்புலேட் பண்ண போகிறேன், இல்லை ப்ராசஸ் பண்ணி அதோட வேல்யூ வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ அப்போ நான் இதை ஒன்றா பண்ணாமல் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் ஓகே இந்த டேட்டா ஓகே, ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோ, அந்த எலமெண்ட்டில் இருக்க வேல்யூவோட நீ வந்து 2வை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் நம்மளோட இண்டெக்ஸ் அதோட வேல்யூ இன் எனுமரேட் ஆஃப் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இந்த இடத்துல டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா இண்டெக்ஸ் அண்ட் வேல்யூ வரும். ஸோ நான் உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட லூப் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா இண்டெக்ஸோட வேல்யூ 0ன்னு இருக்கும் அண்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ பிக் பண்ணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 × 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டேட்டா ஆஃப் 0வோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் அது 200 அப்படின்னு மாற்றிடும். ஓகே, ஸோ செகண்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 0 வந்து 1ன்னு மாறிடும். ஓகே, ஸோ இந்த 100 பதிலாக 200 இருக்கும். அப்போ என்ன ஆகும், டேட்டா 1ஓட வேல்யூ 400 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி தேர்ட் டைம் ரன் ஆகுறப்ப 2ன்னு மாறும் அண்ட் இது 3ன்னு இருக்கும். ஸோ அப்போ டேட்டா 2ஓட வேல்யூ வந்து நம்ம 600 அப்படின்னு மாற்றி அதுலேயே அசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்த டேட்டா வந்து 100, 200, 300, 400 இருந்துச்சு. நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணி 200, 400, 600, 800 மாற்றிட்டோம். ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து லெட்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல லெட்டர்ஸ் எடுத்திருக்கேன்.
ஓகே. ஸோ லெட்டர்ஸ் ஏபிசிடி இது எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஸோ இப்போ நான் இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் கேபிட்டலாக மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லெட்டர் டாட் அப்பர் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இந்த இடத்துல எப்படி வேல்யூ பாஸ் பண்ணி இந்த இடத்துல ஒவ்வொரு வேல்யூவாக வந்துச்சோ அதே மாதிரி வரும். ஸோ அப்படி நான் வரப்போ அந்த வேல்யூவை அப்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலியமாக கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு அவுட்புட் வர்றப்ப எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ் பேஸ்டு, அதாவது உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்ப இதை யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் அனிமல்ஸ். ஓகே. அனிமல்ஸ் ஈக்குவல் டு கேட் டாக் ரேபிட் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து எனக்கு ஒரு டியூபிள்ஸ் லிஸ்ட் ஆஃப் டியூபிள்ஸாக மாற்றணும். ஓகே. அப்படின்றப்ப நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட எனுமரேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. I did delete. ஓகே. ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃபுல் சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஆக்சுவலி ஃபார் லூப் தான். இது வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து ஃபார் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லிஸ்ட்டு பற்றி பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார் லூப் இது வரைக்கும் பாருங்கள். இதுதான் நம்ம எப்பயுமே எழுதக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ ஃபார் இண்டெக்ஸ் ஆஃப் அனிமல், ஸோ 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டோம். அண்ட் எனிமரேட் ஆஃப் அனிமல் இந்த லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணுறப்ப எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து இந்த மாதிரி இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் வேணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிஸ்ட்டு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் டியூப்புளாக மாறியிருக்கும். ஓகே. இண்டெக்ஸ் அண்ட் அதோட வேல்யூவாக மாறியிருக்கும். இங்கே பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தது, இதில் எல்லாத்துலேயும் அழகாக இண்டெக்ஸ் ஆட் ஆகிட்டு நமக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ரக்சராக வந்து இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டை வந்து டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல இந்த எனிமரேட் ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து 3 பேர் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இது ஒரு எம்ப்ளாயி நேம்னு வைங்களேன். இந்த எம்ப்ளாயி நேம் கூட எனக்கு வந்து ஒரு ஐடி மாதிரி ஆட் ஆகி வரணும். ஒரு ஐடி, அந்த ஐடிக்கு அந்த நேமை வந்து நான் வந்து டிக்ஷனரியில் பேர் பண்ணணும். கீ பேர் வேல்யூஸாக எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேம் இது வரைக்கும் நம்மளோட அதே ஃபார் லூப் தான். ஓகே. ஸோ ஃபார் இண்டெக்ஸ் கமா நேம் இன் எனிமரேட் நேம்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் கோலன் நேமுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிக்ஷனரி இருக்குது இல்லையா, இந்த லிஸ்ட்டு இருக்குது இல்லையா, இந்த லிஸ்ட்டு எனக்கு அழகாக ஒரு டிக்ஷனரியாக ஃபார்ம் ஆகிடும். இண்டெக்ஸ் வந்து கீயாக இருக்கும் அண்ட் நேம் வந்து நமக்கு வேல்யூவாக இருக்கும். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுதான் இதோட அவுட்புட். ஸோ பார்த்தீங்களா இது நமக்கு டிக்ஷனரியாக இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் வந்து கீயாக இருக்குது அண்ட் நேம் வந்து வேல்யூவாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேரலல் ஐட்ரேஷன். பேரலல் ஐட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு 2 லிஸ்ட் இருக்குது, இல்லை 2 டியூப்பிள் டிக்ஷனரி ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் வந்து பேரலாக ரன் பண்ணணும். 2 லிஸ்ட்டையும் அடுத்த டைமில் ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த பேரலல் ஐட்ரேஷன். அண்ட் இந்த பேரலல் ஐட்ரேஷனுக்கு நான் ஜிப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜிப் ஃபங்க்ஷன் பற்றி நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஜிப் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜிப் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் 2 லிஸ்ட்டு இல்லை 2 டியூப்பிள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா அட் த டைமில் 2லேருந்து ஒரு எலமெண்ட்டாக எடுத்து நமக்கு ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட சேம் ஃபார் லூப் அண்ட் இண்டெக்ஸ் நம்மளோட வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து 2 லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எடுக்க போகிறேன் இல்லையா. ஸோ ஐட்டம் 1 அப்படின்றது இந்த லிஸ்ட்டு 1குள்ளே இருக்க வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும். ஐட்டம் 2 அப்படின்றது இந்த லிஸ்ட்டு 2குள்ளே இருக்க வேல்யூஸ் எடுத்துகிட்டு வரும். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து உங்களுக்கு புரியலனாலும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் இந்த ஜிப் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இப்போ வந்து இந்த
எனுமரேட் ஃபங்க்ஷன் எந்தெந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு குட்டி சாம்பிள் ப்ரோக்ராம் நான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இண்டெக்ஸ் 0ல் இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 அண்ட் செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏ. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த 2 அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த பி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த 3 அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் எலமெண்ட் சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜிப் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் பேரலல் ஐட்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்டிஷன் இண்டெக்ஸ் பேஸ்டு ஆப்ரேஷன். அதாவது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சில வேல்யூஸ் வேணும். அதாவது ஆட் நம்பரில் இருக்க இண்டெக்ஸ் எல்லாமே வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா அதை வந்து 1ஆல் டிவைட் பண்ணுங்கள், இல்லை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் வச்சு நீங்கள் உங்களோட ஐட்ரேஷன்ஸ் இல்லைன்னா உங்களோட லிஸ்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈவன் இண்டெக்ஸ், அதாவது ஈவன் இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம், இது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா, இது எல்லாமே ஈவன் இண்டெக்ஸ், அதாவது 0, 2, 4 அதில் இருக்க எலமெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் இண்டெக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் ஆகுதா, அப்படி ஆகுறது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நமக்கு ஈவன் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட நீட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு இல்லை ஒரு பெரிய டியூபிள் அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ் கூடலாம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப இப்போ ஒரு 10-15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும் எந்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டால் உங்களுக்கு எரர் வருது அப்படின்றது. பட் இதுவே வந்து ஒரு 100-500ன்றப்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அது எந்த எலமெண்ட் அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்றத ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இண்டெக்ஸ் பேஸ்ட் ட்ராக்கிங் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் அண்ட் ரீடபிலிட்டிக்காகவும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கவுண்டர் ஆட் பண்ணுறதுக்காக ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் அந்த வேல்யூ கொடுத்து அதுக்கப்புறம் அதை அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எனுமரேட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இண்டெக்ஸ் அண்ட் அதோட வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனுமரேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ மறந்துடாதீங்க, எனுமரேட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார் லூப்பில் 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து உங்களோட லிஸ்ட் ஆர் டியூபிள்குள்ளே இருக்க வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி எனுமரேட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ஒரு எனுமரேட் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா டியூபிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இண்டெக்ஸ் இருக்கும் அண்ட் செகண்டில் வந்து உங்களோட ஆக்சுவல் ஐட்ரேட்டரோட வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எனுமரேட் ஃபங்க்ஷன் பற்றி கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பிரிஸ்ட் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.